Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு வரும் 5ஆம் தலைமுறை தாக்குதல் திறன் கொண்ட LCH பிராச்சந்த் ஹெலிகாப்டர்கள் விரைவில் செயல்பாட்டுக்கு வரவுள்ள நிலையில் அவை 2027-2028 ஆண்டுக்குள் இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உள்நாட்டில் வடிவமைத்து உற்பத்தி செய்யும் இந்த ஹெலிகாப்டர்கள் குறைந்த செலவில் மேம்பட்ட செயல்திறன் கொண்டதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5000 மீட்டர் உயரத்திற்கு மேல் பறக்கும் தன்மை கொண்ட இந்த வகை ஹெலிகாப்டர்கள் ஹிமாலய பருவநிலைகள் மற்றும் கடுமையான சூழல்களில் திறமையாக செயலாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏர் டு ஏர் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்கள், ராக்கெட்டுகள் மற்றும் தானியங்கி துப்பாக்கிகளை ஏந்திச் செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும் LCH பிராச்சந்த் ஹெலிகாப்டர்களில் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ள எலக்ட்ரோ ஆப்டிக்கல் பாகுபாடு மற்றும் ஹெல்மெட் மவுண்ட் சிஸ்டம் போன்ற மேம்பட்ட கருவிகள் இவற்றை அதிக செயல்திறன் வாய்ந்ததாக மாற்றுகின்றன. 62,700 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தின் மூலம் மொத்தம் 156 LCH பிராச்சந்த் ஹெலிகாப்டர்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட உள்ளன. இதன் மூலம் உள்ளூர் தொழிற்சாலைகள் மற்றும் சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு பெரும் வாய்ப்பு உருவாகி ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பிராச்சந்த் ஹெலிகாப்டர்கள் மூலம் சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் பயன்படுத்தும் சில முன்னணி ஹெலிகாப்டர்களுக்கு சமமான வல்லமை இந்திய ராணுவத்திற்கும் கிடைக்கும் என்று துறை சார்ந்த வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். குறிப்பாக உயரமான எல்லைப் பகுதிகளில் இந்திய ராணுவத்தின் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இதனால் மேலும் வலுப்பெறும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இதற்கிடையே இந்த திட்டம் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் முன்முயற்சிகளுள் ஒன்று என்றும் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பையும் உற்பத்தி துறையையும் வலுப்படுத்தும் முக்கிய மைல்கல் என்றும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் விரைவில் செயல்பாட்டுக்கு வரவிருக்கும் இந்த LCH பிராச்சந்த் ஹெலிகாப்டர்கள் இந்திய ராணுவத்திற்கும் விமானப்படைக்கும் புதிய சக்தி அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.